இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன மாணவர்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க மேடம்? இல்லை, ஆக்சுவலி பட்டுக்கோட்டையில் ஒரு தனியார் ஸ்கூலில் 19 குழந்தைகள் 10வது படிக்கிறதாக இருந்திருக்கு. சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ரீசெண்டாக தான் அவங்களுக்கு இந்த வாரம் தெரிய வந்திருக்கு அந்த ஸ்கூலுக்கு வந்து அஃபிலியேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்க அந்த ஸ்கூல் தரப்பில் வர அக்டோபர் என்ஐஓஎஸ் திட்டத்தில் நீங்கள் அந்த சிலபஸில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க இந்த விஷயமே அவங்களுக்கு நேற்று தான் தெரிய வந்திருக்கு. அவங்க இதை எதிர்பார்க்கல. அவங்க ரெகுலராக வர சனிக்கிழமை ப்ராக்டிகல்ஸ் ஆரம்பிக்கும்னு இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட அவங்க வந்திருந்தாங்க, நிர்வாகத்துக்கிட்ட வந்து இந்த பிரச்சனையை சொல்லியிருந்தாங்க. கூப்பிட்டு பேசணும். இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னா, வி கேவ் தெம் அன் ஆப்ஷன். அரசு நம்மளோட சமச்சீர் கல்வி மூலமாக நடத்தக்கூடிய நம்மளோட ரெகுலர் எக்ஸாம்ஸ், ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸில் இந்த குழந்தைகள் வந்து எழுதணுன்னா அந்த 19 குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷனாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சார்கிட்டையும் மதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சார்கிட்டையும் பேசிவிட்டு அந்த ஆப்ஷனை அந்த பேரண்ட்ஸ்க்கு கொடுத்தோம். இல்லைனா 1 இயர் அந்த குழந்தைங்களுக்கு தள்ளி போகும் அப்படிங்கிறதுனால பேரண்ட்ஸ் கிட்ட அந்த ஆப்ஷனை கொடுத்தோம். நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாமுங்க, அதுக்கு இன்னும் ஒரு 40-50 டேஸ் இருக்குது, குழந்தைங்களை தயார்படுத்திக்கலாம். அல்லது அவங்க வந்து என்ஐஓஎஸ் தான் வேணும் அப்படின்னா அதே பள்ளியை திருப்பி நடத்துறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க ஃபஸ்ட்டு வந்து சரின்னு சொல்லிட்டு போனாங்க. பிறகு டைம் எடுத்து எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அதே பள்ளியில் என்ஐஓஎஸ் மூலமாகவே அக்டோபரில் வந்து நாங்கள் எழுதிக்கிறோம், இது வந்து நாங்கள் மனப்பூர்வமாக எடுக்கிற ஒரு முடிவு அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் அரசு தரப்பில் நம்ம கொடுத்த ஆப்ஷனை வேண்டாம், அவங்களுடைய அந்த ஒரிஜினல் ஆப்ஷன்லேயே அவங்க போய்க்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. இல்லை, அதுக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூல் டிஓ மூலமாக சென்னையில் நேற்றே பேசிட்டோம், திருப்பி இன்றைக்கும் பேசணும். அங்கே வந்து அந்த ஸ்கூல் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து பண்ணியாச்சு, ஆவணம் பண்ணியாச்சு, அதை எடுத்துருவோம். பிகாஸ் 8ஆவதுலேயே அவங்க அங்கீகாரம் வாங்கிருக்காங்க. இப்போ 10th எக்ஸாம் மட்டும் இல்லை, இப்போ 9th படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. 9th படிக்கிறது பிரச்சனை இருக்குது இல்லைங்க. அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஷோகோஸ் கொடுத்து அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்க்கணும். அங்கே எல்கேஜிலேருந்தே குழந்தைங்க இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் வந்த பேரண்ட்ஸும் டீச்சிங் பற்றி குறை சொல்லலை, அவங்களோட நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு நம்மக்கிட்ட திரும்பி இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அது என்ன ஸ்கூல் பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். பட் அஃபிலியேஷன் இல்லாமல் உண்மைக்கு புறம்பாக தகவல் கொடுத்து என்ரோல்மெண்ட் பண்ணுறது வந்து தவறு. அது கண்டிப்பாக அரசு தரப்பில் நம்ம நடவடிக்கை எடுப்போம். நன்றிங்க.